ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், உங்களோட பேப்பர் கிளாஸ்ல 10வது பகுதி. நாங்கள் முதலாம் கிளாஸ் வந்து இந்த அணுவன், திணிவன், சலப்பொருண்டா என்ன, அணுவண்டா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். சரிதானே? அதுல இன்னொரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். நியம முறைன்னு ஒரு விஷயம் இருக்கு. கவனிங்கோ. நியம முறை. ஓகேயா? இது தெரிஞ்சிருக்க வேணும். நியம முறைப்படி எங்களுக்கு அந்த அணுக்களுக்கு வந்து அணுவன், திணிவன் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுதான் கேள்வியில் எங்களுக்கு வரும். வந்திருக்கு பார்ப்போம். இப்போ இது நியம முறை என்னண்டாடா, உங்களுக்கு தெரியுமா என்னது? அணுவன். அணுவன் குறியீடு என்ன? செட். ஓகே. அடுத்து திணிவன் குறியீடு என்ன? ஏ. இந்த ரெண்டு எண்களையும், அதாவது அணுவண்ணையும் திணிவனையும் குறிச்சு காட்டுற முறை தான் என்னது? நியம முறை. சரி, பாருங்க. ஒரு எக்ஸ் என்ற ஒரு மூலத்தை எடுத்தோம் என்றால், இந்த கவனிங்க. இந்த இடது பக்கமா உங்களுக்கு தெரியும், கை இடது பக்கம் முடிஞ்சாலும் தானே? ரைட். இடது பக்கத்துல கீழே வந்தங்களுக்கு வந்து என்னது வரும்? அணுவன் வரும். மேல வந்து என்னது? திணிவன் வரும். இதுதான் பிள்ளைகள் என்னது? நியம முறை என்று சொல்லுவோம். அதான் சொல்றேன், என்னது? நியம முறை. அப்ப கீழே குறிக்கிறது என்ன இருக்கும்? அணுவண்ணா இருக்கு. மேல குறிக்கிறது என்ன இருக்கும்? திணிவண்ணா இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு மூலத்துக்கு இப்போ சோடியத்தை பாத்தீங்கன்னா, கீழே 11, மேல 23. இப்படி வந்தா அதன் அர்த்தம் என்ன? 11ன்றது என்னது? அதன் அணுவன். மேல வர 23 என்னது? அது திணிவன். அப்ப இதை வச்சுதான் ஒரு கேள்வியில் வரும். சரி, ரைட். கேள்விக்கு வாங்க. 5வது கேள்விக்கு வாங்க. அப்ப கேள்வி இலக்கம் 5. ஓகே, 5வது கேள்விக்கு வாங்க. ஓகே, டக்குனு இதை போட்டுருங்க பக்கத்துல. நியமமுறை குறிச்சிருங்க. நியமமுறை போட்டு இதை குறிங்க. அதாவது அணுவண்ணையும் திணிவண்ணையும் குறிக்கிற முறை தான் நியம முறை. அவ்வளவுதான். இவ்வளவு தெரிஞ்சா சரி. பாருங்க, கேள்வி இப்படி வந்து பாப்போம். பாருங்க. சரியா? குளோரின் கவனிங்க. குளோரின் 1737. ஓகே தானே? ரைட். சரியா பிள்ளைகள்? அப்ப சட்டன் என்ன மொழிகள் இருக்குது? அணுவன். ஏன்றது என்னது? திணிவன். சரியா? குறியீடு என்னன்றது தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே. இது அணுவன், இது திணிவன். ஓகே. சரியா? ரைட். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள். குளோரின் சமதானி அணுவில், சமதானி என்று இருக்கட்டும், அது பாதைப்போம். புரோத்தன்கள், நியூத்திரன்கள், எத்திரன்கள். கவனிங்க பிள்ளைகள். புரோத்தன்கள், அடுத்த இலத்திரன்கள், அடுத்த நியூத்திரன்கள். அதை மார்க் பண்ணுங்க. புரோத்தன்கள், நியூத்திரன்கள், இலத்திரன்கள். பாத்தீங்களா? நியூத்திரன்கள், இலத்திரன்கள். ஓகே தானே? ஆகியவற்றின் எண்ணிக்கைகள் முறையே மார்க் பண்ணுங்க. முறையேன்றதை மார்க் பண்ணுங்க. முறையேன்றதை மார்க் பண்ணுங்க. அப்ப பிள்ளைகளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேணும். இதுல நியம முறை தெரிஞ்சிருக்க வேணும். இது குளோரின் நியம முறைப்படி இங்கால இடது பக்கம் கீழே வார என்னது? அணுவன். மேல வார என்னது? திணிவன் தெரிஞ்சிருக்கோம். அப்ப இது வந்து ஏ, இது வந்து செட். ஓகே தானே? சரியா? அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். புரோத்தம் தான் அப்ப அணுவன் வந்து புரிஞ்சு பாருங்க. அணுவன் வந்து என்னது? செவன், செட் செவன், பி, பி செவன், இ. ஓகே தானே? இது முதல்ல கிளாஸ் பார்த்துட்டோம். ரைட்டோ? திணிவன் என்னது? செவனா இருக்க போகுது. புரோத்திரன் பிளஸ் நியூத்திரன் செவனா இருக்கும். புரோத்தண்டையும் நியூத்திரனையும் கூட்டுதான் என்னது? திணிவன். இவ்வளவு தெரிஞ்சா காணும். இவ்வளவு பாருங்க. புரோத்தனுக்கு எவ்வளவு? அணுவன் 11, புரோத்தன் செவன் தான். அப்போ இது எவ்வளவு? 17. அடுத்த நியூத்திரன் வந்து பாருங்க பிள்ளைகள். இங்க பாருங்க. திணிவன் ஏ சமன் பி பிளஸ் என். சரி, அப்ப நியூத்திரன் அன்னைக்கு கவனிங்க பிள்ளைகள். அப்ப என் சமன் என்ன வரப்போகுது? கூட்டுப்படுற புரோத்தாங்க என்ன செய்யும்? கடிபடும். ஏ செய்ய பி என்று வரும். அப்போ திணிவன் எவ்வளவு? 37. செய்ய பி எவ்வளவு? 17. கழிச்சு விட்டீங்கன்னா 20 வரும் நியூத்திரம். சரியா? இப்படி எல்லாம் கழிச்சு பார்க்கறதுல நீங்க நேரடியாவே திணிவன்ல இருந்து அணுவனை கழிச்சீங்கன்னா வாரது என்னவா இருக்கும்? நியூத்திரனா தான் இருக்கும். எஞ்சாதான் தெரிஞ்சு பாருங்க. நியூத்திரன் காட்டுறக்கு என்ன பாருங்க. திணிவன்ல இருந்து புரோத்தனிக்கு, அதாவது அணுவனை கழிக்கிறோம். ஏன்? புரோத்தன அணுவனு சவன் தாடா. சவன் எல்லாம் ஒரே ஒரு மனம் தானே? சரியா? அப்ப கழிச்சு விட்டீங்கன்னா இது எவ்வளவு வரும்? 20 வரும். அப்ப இலத்திரன் எவ்வளவு? இங்க பாருங்க. புரோத்தன சமன் இலத்திரன். அப்ப இலத்திரன் எவ்வளவு? அது 17. ஓகேயா? அப்ப இந்த ஆர்டர்ல விடை இருக்க வேணும். ஓகேயா? பாருங்க. முதலாவடியே பாருங்க. 17, 17, 20. 3 பரிமாணம் இருக்குது. ஆனா ஆர்டர் பாருங்க. 17, 17, 20 வந்துட்டு. வருமோ? வராது. அடுத்த 2வது பாருங்க. 17, 20, 17. ரைட். 2வது விட வரும் போல இருக்கு. 3வது பார்ப்போம். 3வது என்னது? முதலாவது 20 வந்துட்டு வருமோ? 20 என்னது? நியூத்திரன் எண்ணிக்கை. ரைட். அந்த வெளியில பகுதியே போடுங்க என்ன எண்ணிக்கை. அடுத்த 4வது பாருங்க. 3, 17. எப்படி பாருங்க? 3, 17 பாருங்க. நியூத்திரன் கூட வருது. 20 வருது. ஓகே, ஒரு சிம்பிள் கழிவு. சரி, இது 2011 வந்திருக்கு இந்த ஐடியால. அப்படியே வாங்கோ. அப்படியே இங்க ஓடி வாங்கோ. 27வது கழிக்கு வாங்க. 27வது கழி. 27வது கழிக்கு வாங்க.
பாருங்க 27வது கேள்வி. பொட்டாசியம் 40 19. அடுத்தது கல்சியம் 20 40 ஆகிய இரு அணுக்களிலும் பின்வரும் எது சமமாகும்? சரியோ? பாருங்களேன், இது 2021 ஆண்டு வந்திருக்கு கேள்வி. சரியோ? இது 2021, இது 2011. சொல்ல உள்ள விஷயம் வாங்குதா? இப்போ 2018 பார்க்கல நாங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், நாங்க அந்த அடிப்படை தியரி பார்த்தோம் தானே. அந்த தியரி வச்சுதான் இந்த களியும் வந்திருக்கு 2021. சொல்ல விளங்குதா? இப்ப அதே களியை தூக்கி அப்படியே போடல தானே. அதே வந்த களியை அப்படியே தூக்கி கொப்பி பண்ணி போடல அப்படியே. அது போடல. அப்ப அந்த தியரியை வச்சு கேள்வியில மாத்தி போடுறாங்க. அவ்வளவுதான் விஷயம். விளங்குதா? இதுதான் பாஸ் பேப்பர் செய்யணும்னு சொல்றேன். கடைசி ஒரு 10 வருஷ பேப்பராவது நீங்கள் செய்துட்டு போகணும். போனீங்கன்றா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இது சயின்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களோட 9 பாடத்துமே சொல்றேன். கடைசியானது ஒரு 10 வருஷம் 2015 போயிருந்தாலும் கடைசி ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர் ரிப்பீட்டா செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கேள்வியில் எப்படி எப்படி வருது, என்னென்ன ஐடியாவில் வருது தெரியும். 2018 வந்தது, அடுத்தது 2021 வந்திருக்கு. அப்ப 2021 எக்ஸாம் உங்களோட அண்ணாக்காக்கள் 2016 இந்த கேள்வியை விளக்கத்தோட படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் செஞ்சிருப்பாங்களா இல்லையா? செஞ்சிருப்பாங்க. சொல்ல விளங்குதா? இப்படி இந்த விளக்கம் சரியா இருந்தா சரி பிள்ளை. ஓகே ரைட். பாருங்க, ஆகிய இரு அணுக்களிலும் பின்வரும் எது சமமாகும்? ஒன்று இலத்திரன் சொல்லியிருக்காங்க, நியூத்திரன். அடுத்த இலத்திரன் புரோத்திரன், புரோத்தன் நியூத்திரன். சரி, நாங்க பார்ப்போம், கணிச்சு பார்ப்போம். இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும் செட் அணுவன் சமன், புரோத்தன் சமன், இலத்திரன். அதெல்லாம் சமன் தானே பிள்ளைகள்? எல்லாமே சமன் தானே பிள்ளைகள்? அப்ப இதுல அணுவன் எவ்வளவு பிள்ளைகள்? 19. இங்க எவ்வளவு? 20. போற விலங்கு தானே. ரைட். அடுத்து பாருங்க, நியூத்திரன் எண்ணிக்கை. சரி, தெளிவனையும் போடும். தெளிவன எவ்வளவு? ஏ வந்து எவ்வளவு? இங்க 40. இங்கே வேணும் பிள்ளைகள் 40. நியூத்திரன் எண்ணிக்கை பாருங்க பிள்ளைகள். 40ல இருந்து 19 கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? 40ல இருந்து 19 கழிச்சா எவ்வளவு பிள்ளைகள்? 20. வெரி குட், 20. ஓகே, 21. கவனம். ரைட். ஓகே. அடுத்த 40ல இருந்து 20 கழிச்சா 40ல இருந்து 20 கழிச்சா 19. ஓகே, இப்படிதான் இருக்கும். வேற என்ன சொன்னாலும் சரி என்று இருக்கணும். ரைட். எவ்வளவு பிள்ளைகள்? 20 வருது. ஓகே தானே. ரைட். வேற கேள்வி என்ன கேட்டுருக்காங்கடா, எந்த எண்ணிக்கை வந்து சமனா இருக்கா பாருங்க. நீ பாருங்க, இது ரெண்டும் சமனா இருக்குதோ, இது ரெண்டும் சமனா இருக்குதோ, இது ரெண்டும் சமனா இருக்கோ. இப்ப இது ரெண்டும் சமனம் இல்ல பிள்ளைகள், இது ரெண்டும் சமனம் இல்ல. அப்ப என்ன சமனா இருக்கு? என்ன சமனா இருக்கு? திணிவன் தான் பிள்ளைகள் சமனாக இருக்கு. ஓகேயா? திணிவன் தான் சமனா இருக்கு. ஆனா அதுலயே வந்து கேள்வியில உங்களுக்கு ஒரு திருப்பு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கேடிய பாருங்க, விடைய பாருங்க இருக்கா. முதலாவது விட என்ன? இலத்திரன் சமனா இல்ல, வெட்டு. நியூத்திரன், நியூத்திரன் சமனா பாருங்க. 21 20 சமனா இல்ல, வெட்டு. அடுத்து பாருங்க, மூன்றாவது பாருங்க, இலத்திரன் இலத்திரன்களிலும் புரோத்தன்களிலும் எண்ணிக்கையும் கொடுத்தோம். அடே, இலத்திரன் புரோத்தன் என்னடா பாருங்க. இலத்திரன் புரோத்தனை கொடுத்து வந்திருக்காங்க. கூட்டினா 19 19 கூட்டினா வாரதும் 20 20 கூட்டினாலும் வாரதும்டா இல்ல. அடுத்த பாருங்க, நாலாவிட புரோத்தன்கள் நியூத்திரன்களையும் கொடுத்தோம். அப்ப பாருங்க, இதுல எங்களுக்கு சமனா இருக்கிறது திணிவன் தான். அப்ப அவங்களுக்கு தெரியும் திணிவன் ஏ சமன் என்ன புள்ளியல்? பி பிளஸ் என் தானே. அவன் நேரடியா அவங்களோட திணிவன் தரா கேட்காம மறைமுகமா திணிவனுக்கான புரோத்தனையும் நியூத்திரன் கூட்ட வர திணிவனை கேட்டுக்கான். சொல்லுங்க, விடையில நீங்க பாத்துட்டு யோசிப்பீங்க, திணிவன் தான் சமனா இருக்கு, விடையில திணிவனை காணையில. அப்ப இந்த கேள்வி ஓப்பன். இப்படி நீங்க யோசிப்பீங்க. இதுலயே கொஞ்சம் பேர் இப்படி விட்டுருவாங்க. இது 4 வேற 4 விடையை பாத்தீங்கன்னா இலத்திரன் சமன் இல்ல, நியூத்திரன் சமன் இல்ல. அடுத்த இலத்திரன் புத்தகம் கூட்டினா அதுவும் சமன் இல்ல. நாளா புரோத்தன் நியூத்திரன் கூட்டு வேண்டிய வரைக்கும் நாங்க எங்க மைண்ட் செட்ல என்ன வந்துட்டு தெளிவன் தான் அவருடைய சமன் ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு பார்த்தோன்னே நீங்க என்ன யோசிப்பீங்க? தெளிவான வேற இல்ல. அப்ப இது என்ன யோசிப்பீங்க? இது விட கேள்வி ஓப்பன் போல டக்குன்னு அப்பாடா ஒரு கேள்வி ஓப்பன் விட்டு வருவீங்க. சொல்ல விளங்குதா? இப்படிதான் நீங்க சிந்திப்பீங்க. இப்படி கேள்வியா அப்படி மாத்தி அந்த விஷயத்த போடுறாங்க. அப்போ வடிவா கவனிக்க வேணும். இதுக்குதான் நம்ம கேள்வியில அண்டர்லைன் பண்ண சொல்லணும். இந்த கேள்வி வந்து பின்வரும் எது சமமாகும், சமமாகும்ன்றதை மார்க் பண்ண வேணும். சரியா? விடையில இலத்திரனை மார்க் பண்ணுவோம், நியூத்திரனை மார்க் பண்ணுவோம். அடுத்த 3வது இலத்திரன் புரோத்தன் கொடுத்தோம் வராது. அடுத்த 4வது புரோத்தன் நியூத்திரன் மார்க் பண்ணீங்கன்னா உனக்கு வடிவ மைண்ட்ல விழும். இதுக்குதான் பிள்ளைகள் ஒரு கேள்வி, இப்போ எம்சிக்குள்ள ஒரு கேள்வி செய்தீங்கன்னா கேள்விக்கு சரியான விட தெரிஞ்சாலும் மற்ற விடையில ஏன் பிள்ளைன்றது தெரிய வேணும். அப்படித்தான் நீங்க படிக்க வேணும். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். ஒன்று சரியன்னா மற்றதுல ஏன் பிள்ளை. இது நீங்க என்ன செய்யறது? எக்ஸாம் போயிட்டு தான் ஒன்று சரியா இருந்தாலும் மற்றதையும் பிள்ளைன்னா அங்கே ஆராய்ச்சி நிற்கிறது. படிக்க அப்படி பண்ணல, கேள்விக்கு விட கேள்விக்கு வேணும் பார்த்துட்டு ஓடிடுறது. எக்ஸாம் என்ன செய்வீங்க? பார்த்துட்டு மற்ற விளையா இருக்கு, மற்ற விளையா இருக்கு, அங்கே எக்ஸாம் யோசிச்சு இருப்பீங்க. நீங்க செய்யற விஷயத்த மாத்து செய்யுங்க. எக்ஸாம் செய்ய வேண்டியதை வீட்டை செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணி செய்யறத போய் எக்ஸாம் செய்யுங்க. மாத்து செய்யுங்களா? ஓகே. எக்ஸாம் கேள்வி கூட பார்த்து டக்குன்னு போட்டு போனியா அங்க ஆராய தேவையில்லை, அது வீட்டை வந்து ஆராயம். இது அங்க இருந்தாலும் ஆராய்ச்சி ஒன்று இருக்கு. படிக்கிற நேரத்தில் ஒன்றே நீங்க ஆராயும் ஒன்று சரி, அப்ப ஏன் மற்ற எழுப்புல சிலதுகள் இருக்கு, நேரடியாக கூட இருக்கும். அது அப்படியே சொல்லிட்டு போலாம். அது ஆராய தேவையில்லை. அடே தலப்பொண்டு அடிப்படை ஆக்கள் அணுவண்டா அணுதான் மற்ற ஆராய்ச்சி ஒன்று தேவையில்லை.
சில விளங்குதா சில இதில் ஓகே அது ஒன்று அப்படியே இருக்கும் ஆனா மற்ற அநேகமான கல்வியில் நீங்க ஆராயலாம் இப்ப இந்த கல்வியெல்லாம் அப்படித்தானே விளங்குதா இப்படியெல்லாம் எம்சிக்குள்ள வலு அவதானமா இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே உங்களை அப்படியே குழப்பமாக்குற மாதிரி உங்களை மயக்கிற மாதிரி தான் கேள்வியில உருவாக்குற முடியல் அந்த எம்சிக்கு கேள்வி இருக்கிற நுட்பம் அதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பைத்தியக்காரனாக்குற மாதிரி தான் சரியா நீங்க சரி என்ன போட்டு வருவீங்க போயிட்டு வந்து பார்த்தா அச்சோ அச்சோ மாறி போட்டோம் அது சரியில்லைன்னு கேட்டுக்கா நான் சரியான அப்படியே போட்டு வந்துட்டேனே இந்த கடவுளே இப்படி ஆயிரம் பேர் இதுதான் எம்சிக்குள்ள வர பிரச்சனை அப்ப இதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு கடையும் வாசிக்க முக்கியமாக மார்க் பண்ணி பழகினீங்கடா ஈஸியா எடுத்துடலாம் அது அவதான அப்படியே விட மாட்டீங்க ஓகே சரி அப்படியே ஓகேயா ரைட் இந்த விஷயம் தானே அப்ப தியரி தெரிஞ்சா சிம்பிளா செய்துட்டு போட முடியும் அடுத்த வாங்க அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அடுத்த கவனிங்க ஊழியர் ஒக்சைட்டுகள் ஒக்சைட்டுகள் இது என்ன ஒக்சைட்டுகள் இந்த தியரி கொஞ்சம் தான் இது தெரிஞ்சாலே நிறைய கேள்வி வந்திருக்கு பார்க்கலாம் சரியா இதை தெரிஞ்சிருக்க வேணும் ரைட்டோ நேரடியாக அந்த ஒக்சைடு வச்சும் கழுவி வைப்பாங்க இதை சம்மந்தப்படுத்தி வேறு கழியில கனெக்ட் ஆகும் கெமிஸ்ட்ரியில ஓகே ஒக்சைடு என்ன ஒன்றும் இல்லை மூலகங்கள் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு வருது பாருங்க பேரிலேயே வந்து ஒக்சைடுன்னு வருது இல்ல அந்த ஒக்சைடுனாலே யார் முடியாது ஆக்சிஜன் தான் மூலங்களோட ஆக்சிஜன் தாக்கம் அடைஞ்சு உருவார சேர்களை பேரா என்னது ஆக்சைட்டுகள் என்னது ஆக்சைட்டுகள் சரியோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூட்டம் ஒவ்வொரு கூட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கூட்டம் ஒன்று வந்து புள்ளிகள் வன்மூல ஆக்சைட் வன்மூலம் என்னது வன்மூலம் சரி என்னது வன்மூல ஆக்சைட் கூட்டம் ரெண்டு வந்து மென்மூல ஆக்சைட் ஓகேயா மென்மூலம் ரெண்டையும் சேர்த்து கார மூலம்னு சொல்லலாம் அடுத்த மூன்றாவது கவனம் இது அடிக்கடி வாரது நடுநிலை அல்லது ஈரியல்பு ஈரியல்பு ஓகேயா அப்படி நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க அடுத்த 4 5 வந்து மென் அமிலம் 6 7 வெண் அமிலம் நான் சோடா அடிக்க நீங்க விளக்கமா எழுதுங்க ஓகேயா இவ்வளவு தெரிஞ்சா காண முடியாது நிறைய கடி செய்யலாம் ஓகேயா ஓகே அப்படியே பாருங்க கூட்டம் ஒன்று வன்மூல அவுட் சைட் அடுத்தது மென்மூல அவுட் சைட் கூட்டம் ஒன்று நடுநிலை இயல்பு இது அமிலமா இருக்கு மூலமா இருக்கு நடுவில் இருக்கு சரி ரைட் அடுத்தது 5 சாரி 4 5 வந்து மென் அமிலம் 6 7 வெண் அமிலம் இப்ப 8 வந்து போடலையே புள்ளி 8க்கு வந்து இல்ல 8ஆம் கூட்டத்துக்கு இல்ல ஏன் 8ஆம் கூட்டம் என்ன புள்ளி விழுமிய வாயுக்கள் அது வந்து என்ன செய்யும் இதோடையும் தாக்கத்துக்கு போகாது சரி அப்ப 8ஆம் கூட்டத்துக்கு என்னது ஆக்சைட்டுகள் இல்ல தெரிஞ்சிருக்க வேணும் ஓகே மொத்தம் 8 கூட்டம் இருக்குது பாப்பா அதனுடைய பிறகு ஓகே ரைட் களி எடுங்க 11வது களி எடுங்க இவ்வளவு களி வந்திருக்கு 11வது களி 11
எடுங்கோ 11வது கேள்வி. ஆவர்த்தன அட்டவணையின் 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஒரு மூலகம் வளியில் தகனமடைஞ்சு ஒரு அமில ஒட்சைட்டை உண்டாக்குகின்றது. இம்மூலகம் யாது? கொண்டு வந்திருக்காங்க சோடியம். ரைட். அடுத்தது அலுமினியம். ஓகே. அடுத்தது மெக்னீசியம். அடுத்தது கந்த ஒரு மாதிரி மெக்னீசியம் அலுமினியம். ஓகே தானே? வழியில தானம் அடைஞ்சு அமில ஒட்சைட்டு தர முடியாது. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிய வேணும் பிள்ளைகள். இப்போ சோடியம் வந்து எத்தனையாம் கூட்டம் மட்டும் தெரியும். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு அணுவன் தெரிஞ்சிருக்கும். முதலாவது சோடியம் 11, மெக்னீசியம் 12, இது 13, கந்தத்துக்கு எத்தனை 16. ஓகேயா? இது தெரிஞ்சா இவர்களுடைய இலத்திரன் எவ்வளவு தெரியும்? சோடியத்துக்கு எத்தனை 2, 8, 1, மெக்னீசியத்துக்கு 2, 8, 2, இதுக்கு 2, 8, 3, இதுக்கு 2, 8, 6. ஓகேயா? இப்போ இலத்திரன் இணைப்பு உங்களுக்கு எல்லா மூலங்களுக்கும் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். கவனிங்க இருக்கா? இந்த இலத்திரன் இணைப்பு வந்து என்னண்டா உங்களுக்கு மொத்தம் 1/20 மூலங்கள் இருக்கு பிள்ளை. அது கிளியர் தானே? அது கிளியர் தானே? அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது சக்தி மட்டத்துல வந்து 2 இலத்திரம் தான் நிரப்பும். அதுக்கு பிறகு வர எல்லா சக்தி மட்டத்திலையும் 8 இலத்திரங்கள் நிரப்பலாம். சரி, அப்ப அதுக்கிட்ட வேணா பண்ணுவோம். இப்ப எப்படி பார்க்க வேண்டாம். உங்களோட வகுப்புல வந்து முதலாவது ஒரு மேசை இருக்குன்னு வச்சோம் என்றால் இதுல 2 பேரா இருக்கலாம். இந்த முதலாவது மேசையில 2 பேரா இருக்கலாம்டா ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிற மேசையில என்ன செய்யலாம்? ஆளாள் மடியில இருக்கிறோ கொஞ்சம் அரைக்கி இருங்க அப்படி நெருக்கி போயிருக்கிறதோ இல்ல, அப்படிலாம் இங்க இருக்கலாம். முதலாவது மேசை 2 பேர் தான். ஆனா ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் இருக்கலாம். 2 பேர் போல ஒரு ஆள் இருக்கலாம் தானே? 2 தான். மிச்சம் என்ன செய்யணும்? அடுத்த மேசை தான் போகணும். அடுத்த மேசையில 8 பேர் இருக்கலாம். சொல்லுவாங்க. அப்போ ஒரு 20 பேர் வராங்க. அப்ப முதலாவது 2 போனா மிச்சம் எத்தனை 18. சரியா? 20 பேர் 2 போனா மிச்சம் 18 தானே? அதுல வந்து அடுத்த மேசையில 8 பேர் 8 பேரா இருக்கலாம். அது கூட இருக்கலாம். அப்ப அடுத்த என்ன செய்யணும்? அடுத்த மேசை தான் போடும். அடுத்ததுல 8 பேர் இருக்கலாம். அப்புறம் அடுத்த மெஸ் அடுத்ததுல 8 பேர் இருக்கலாம். உண்டா எங்களுக்கு 2, 8, எத்தனை 10, 10 மட்டும் 18, மொத்தம் 20 தானே? மிச்சம் இருக்கு என்னது? மிச்சம் 2 பேர் அடுத்த மெஸ்ல மிச்சம் இருப்பாங்க. விளங்குதா? இதான் விஷயம். அது ஒவ்வொரு சக்தி மண்டலத்திலையும் பிள்ளைகள் முதலாவது சக்தி மண்டலத்தில் 2 இலத்திரம் தான் இருக்கலாம். அதுக்கு பிறகு வர எல்லா சக்தி மண்டலம் என்னது? 8 இலத்திரங்களா இருக்கலாம். அதுக்கு மேலேயுமா வந்து அடுத்த சக்தி மண்டலத்துக்கு போக முடியாது. இதான் விஷயம். இதைத்தான் சொல்றேன், என்னது இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொல்றேன். அப்ப சோடியத்து 11 முதலாவது 2, அடுத்ததுக்கு 8, 2 மட்டும் எத்தனை 10, மிச்சம் 1 எத்தனை 11. ஓகே தானே? 2, 8, 2 இப்படித்தான் இலத்திரனை போல எழுதுறது. இலத்திரனை போல தெரிஞ்சா பிள்ளைக்கு அடுத்து தெரிய வேண்டிய விஷயம் இந்த இலத்திரனை போல இறுதியோட்டு இலத்திரன் இருக்குதா? இந்த இறுதியோட்டு இலத்திரன் வந்து என்னது தெரியும்? பெருமாண்டா அப்படியே கவனிங்க முடியாது. விளங்கப்படுத்தே கவனிங்க. அப்புறம் எழுதுறதுக்கு டைம் தருவேன். சரிதானே? உள்ள கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு அவசரம் இல்லை. ரைட். இப்போ இறுதியோட்டுல இந்த இலத்திரன் இருக்குதானே? இது என்னது தருமாண்டா உங்களுக்கு? கூட்ட எண்ண தரும்புலி. என்ன தரும்? கூட்ட ஆவர்த்தன அட்டவணையில எத்தனையாம் கூட்டம் பண்றது தெரியும். சரியா? இதுல பாருங்க சக்தி மட்டம். இது எத்தனை? 1, 2, 3, 1, 2, 3. இதெல்லாம் என்ன சக்தி மட்டம்? 1, 2, 3. ஒவ்வொரு மேசம் அஞ்சு வர. இது முதலாவது மேசை, 2வது மேசை, 3வது மேசை, 4வது மேசை. இதே விஷயம் தான். முதலாவது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம், 3வது சக்தி மட்டம். சக்தி மட்டம் எண்ணிக்கை எங்களுக்கு என்ன தருமாண்டா பிள்ளைகள்? ஆவர்த்தன என்ன தரும்? என்ன தரும்? ஆவர்த்தன எத்தனையாம் ஆவர்த்தனம் தரும். ஓகே, அஞ்சு பாருங்க. இதெல்லாம் 3 சென்டிமீட்டரா இருக்குது. அப்போ 3ஆம் ஆவர்த்தனமா தான் இருக்கு. கேள்வியில சொல்லியிருக்காங்க தானே 3ஆம் ஆவர்த்தனம் சொல்லியிருக்கான். ஓகே தானே? ரைட். அடுத்து பாருங்க கூட்டம் பண்ண. இது எத்தனை ஒன்று இருந்தா முதலாம் கூட்டம் பிள்ளைகள். நீங்க இலத்திரனை பொழுதேக்கல கடைசியில எத்தனை இலத்திரன் வந்தாலும் அதுதான் கூட்டம். 1 இருந்தா முதலாம் கூட்டம், 2 இருந்தா 2ஆம் கூட்டம், 3 இருந்தா 3ஆம் கூட்டம், 4 இருந்தா 4ஆம் கூட்டம், 5 இருந்தா 5ஆம் கூட்டம், 8 இருந்தா 8ஆம் கூட்டம். 0 இருக்கா? ஒன்று இல்லை தானே? சொல்லுவாங்க. எத்தனை இருக்கோ தான். இது பாருங்க 1 இருக்குல்ல. அப்ப இது என்னது? முதலாம் கூட்டம். முதலாம் கூட்டம் உடஞ்சு வாங்க. என்ன முதலாம் கூட்டம்? முதலாம் கூட்டம் என்னது? வன்மூலம். ஓகேயா? அடுத்து பாருங்க. இது என்ன 2 இல்ல? 2ஆம் கூட்டம். 2ஆம் கூட்டம் என்னது? மென்மூலம். அடுத்து பாருங்க 3ஆம் கூட்டம். 3ஆம் கூட்டம் என்னது? நடுநிலை. அடுத்து பாருங்க. இது எத்தனை? 6ல இருக்கு. அப்ப 6 எத்தனை? 6ஆம் கூட்டம். சரியா? அடுத்து பாருங்க 6 இருந்தா எத்தனை? 6ஆம் கூட்டம். ஓகேயா? எப்படி தமிழ் கூட்டங்கள் கண்டுபிடிக்கிறது. அப்ப கூட்டம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு கூட்டமும் என்னென்ன ஆக்சைட்டுகளை உருவாக்கும்ன்றது தெரிய வேணும். இதான் இந்த விஷயம். இப்ப இந்த எவ்வளவு நோட்ஸை வச்சு எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் பிள்ளைகள். அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? முதலாவது பிள்ளைகள் கையெல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஓப்பனையே கூட போகக்கூடாது. சரியா? நம்மளை பார்த்து ரிவ்யூ பண்ணி விட்டுருவோம். கவனம். சரிதானே? ஓகே. உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் அடிக்கி விடுதலை வாய்ப்போங்க. சரியா? சும்மா அங்கங்க தட்டி கொண்டு நிற்கிறீங்கள. ஆர்வம் எக்ஸாம் கிடக்குது. எவ்வளவு விஷயம் முடிக்கணும். அதுக்கு நான் செஞ்சு வருங்க. அதுக்கு வந்து குழப்புற வேலை. கவனிங்க. ரைட். கவனிங்க பிள்ளைகள்.
அப்ப இந்த ஆக்சைடு என்னன்றது தெரிஞ்சிருக்க வேணும் புள்ளி. சரிதானே? இது கிளியரா தெரிஞ்சா நாங்க எங்களுக்கு எத்தனை கழிவு தான் செஞ்சு பாருங்க, வேற செஞ்சு பாருங்க. 12, 16, 17, 18, 23 மட்டும் கழிவு வந்து எல்லாம் இந்த தியரியை வச்சுதான் அடிப்படையா கேள்வி மாறி வருது பார்க்கத்தான் போறோம் பாருங்க. இந்த தியரி அடிப்படையா வச்சு நம்மளே வந்திருக்கு. அப்ப இது தெரிஞ்சா நீங்க எப்படி கழுவினாலும் செய்யலாம் புள்ளி. இதுக்கெல்லாம் கழிவு வர போகுது. சரியா? அப்ப பிள்ளைக்கு ஒவ்வொரு கூட்டமே என்ன தெரியணும். இது என்ன மூண்டா தெரியணும். வன்மூலம், மென்மூலம், நடுநிலைனா ஈரியல்பு, நடுநிலை அல்லது ஈரியல்பு. அடுத்த மென்னவிலம், வண்ணவிலம். எட்டாம் கூட்டத்துக்கு இல்லையேன். எட்டாம் கூட்டம் கேள்வி சொல்லு. எட்டாம் கூட்டத்துக்கு அவுட் சைடு இல்லைண்டா எட்டாம் கூட்ட மூலங்கள் தாக்கத்தில் ஈடுபடாது. ஆனா தாக்கத்தில் ஈடுபட்டா அவுட் சைட் வரும். இப்போ சோடியம் ஆக்சைடு தாக்க முடிஞ்சா சோடியம் ஆக்சைடு வரும். மெக்னீசியம் தாக்கினா மெக்னீசியம் அவுட் சைட் வரும். அலுமினியம் தாக்கினா அலுமினியம் அவுட் சைட் வரும். கந்த தாக்கினா கந்த அவுட் சைட் வரும். ஹீலியம் தாக்கினா ஹீலியம் அவுட் சைட் வராது. நியோன் தாக்கினா நியோன் அவுட் சைட் வராது. ஆகன் தாக்கினா ஆகன் அவுட் சைட் வராது. ஏன்னா எட்டாம் கூட்ட மூலங்கள் தாக்கத்தில் ஈடுபடாது. அதனால அவுட் சைட்டுகள் இல்லை. சரிதானே? ரைட். அப்ப பாருங்க. அப்ப அதை தாண்டி அடுத்தது உங்களுக்கு மூலங்கள் 20 மூலங்களுடையும் கூட்டங்கள் கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கு 20 மூலத்தின் அணுவன் தெரிஞ்சிருக்க வேணும். ஒன்னு நீங்க அணுவன் ஓடுற எழுதி பாடம் வாங்கினாலும் சரி, அடிக்கு மூலத்துக்கு நம்பர் பாடம் வாங்கினாலும் சரி, எக்ஸாம்பிள் போகணும் உங்களுக்கு ஷீட் எக்ஸ்ட்ரா ஷீட் தருவாங்க போல ரஃப் ஷீட். உடனே அதுல 20 மூலத்தையும் ஓடுற எழுதி வச்சிருக்கோம். பேப்பர் தாரக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல டைம் இருக்கும். உடனே எழுதி வச்சிருக்கோம் 20 மூலத்தை. இது கேள்வி கேட்ட அப்புறம் நீங்க எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஓடுற பார்த்து கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு டைம் நிறைய போயிடும். முதல்ல எழுதி வச்சிருக்கீங்க ரஃப் ஷீட்ல அப்படியாவது இருக்கும். வேணா பார்த்துக்கலாம் எக்ஸாம் கோளுக்குள்ள. சரி, இல்லாட்டி பேர் நம்பருக்கு மூலம் 12 சொன்னா மெக்னீசியம், 20 கால்சியம், 19 பொட்டாசியம், நியோன் 10, லித்தியம் 3, இப்படி நம்பருக்கு மூலத்தை நம்ம சொல்ற மாதிரி பாடம் வாங்கியிருந்தாலும் ஓகே. ஏன்னா அணுவன் தெரிஞ்சதாடா பிள்ளைங்க பேர் சோப்பாடு போடுங்க. அணுவன் தெரிஞ்சதான் இலத்தினை பொழுதுலாம் எத்தனை பேர் வகுப்பு வரான்னு தெரிஞ்சதான் பிள்ளை நாங்க அதுக்கேற்ற மாதிரி கதையில இருத்தலாம். விளங்க சொல்றது. அப்ப எத்தனை தெரிஞ்சதான் நாங்க ஒரு சக்தி மட்டத்தில் நிரப்பி கொண்டு போகலாம். விளங்குதா? அப்ப அணுவன் தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு அணுவன் தெரிஞ்சா அடுத்த தெரியணும். இலத்தினை பொழுது தெரியணும். தெரிஞ்சா இறுதியோட்டில் இருக்க இலத்தின எண்ணிக்கை கூட்டத்தை திரும்ப தெரிஞ்சிருக்க வேணும். அதை வச்சு கூட்டத்தை பிடிச்சா கூட்டங்கள் என்ன என்ற வெப்சைட் தெரிஞ்சா விஷயம் பிடிச்சு. விளங்குதோ? ஓகேயா? பாருங்க இதுல 11 வழியில் தாகனம் அடைந்து ஒரு அமில அவுட் சைட் உண்டாக்கும். ரைட். அமில அவுட் சைடு வாங்க முடியாது. வழியில தாகனம் அடைஞ்சு எங்களுக்கு என்னது அமில அவுட் சைட் வர முடியாது. ரைட். இது என்ன முடியல? ஆறாங்கூட்ட எங்க பாருங்க. ஆறாங்கூட்ட இங்க பாருங்க. 6 வண்ணமிலம். சரி, அடே இப்ப வண்ணமிலம் மென்னமிலம் கதைச்சாலும் அது அமிலம் தான். அமிலத்துக்குள்ள வெண்ணமிலம் என்ன அவ்வளவுதான். மூலத்தை கதைச்சாலும் வெண்மூலம் மென்மூலம் கதைச்சாலும் அது மூலம் தான். அதுக்குள்ள இருக்கு. இப்ப நாங்க 7ஆம் படம் படிச்சுட்டு தான் அவளில் இருக்கோம். அதுல இருக்கு அமில மூலம் உண்டு. அமிலத்துல வெண்ணமிலமும் இருக்கு, மென்னமிலமும் இருக்கு. மூலத்துல வெண்மூலமும் இருக்கு, மென்மூலமும் இருக்கு. சரியோ? ஆனா பொதுவாக பார்த்தா அது அமிலம் மூலம் தானே. ஓகே. அப்ப கேட்ட வெளியே என்ன பிள்ளைகள் ஒரு அமில அவுட் சைடு தான் கேட்டுருக்கு. அது அமில அவுட் சைடு யாரு பிள்ளைகள் கந்தகம் வருவேன். கந்தகம் என்னது வெண்ணமிலம். அப்புறம் வெண்ணமிலம் கேட்கணும்னு சொல்றீங்களே அமிலம் அமிலம் தான். சரியா? ஓகேயா? முதலாவது வரா சோடியம் வராது. ஏன்? அது வெண்மூலம் பிள்ளை மூலம். அடுத்த மெக்னீசியம் 2ஆம் கூட்டம், அது என்னது மூலம். அடுத்த அலுமினியம் என்னது நடுநிலை அல்லது என்னது ஈரியல்பு. அடுத்தது என்னது அமிலம் வந்து என்னது கந்தகம். சரியா? விடை வந்து 4வது. விடை வந்து என்னது 4வது. ஓகேயா? அடுத்தது வாங்க 18வது கேள்வி வாங்க. அப்படியே 18வது கேள்வி வாங்க. 18வது கேள்விக்கு வாங்க. 18வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது ஈரியல்புள்ள அவுட்சைட் ஆகும்? சரியா? ஓகே அப்படியா? ரைட். இதுல நோட் பண்ண கிடக்கு. நோட் பண்ண கிடக்கு. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? வேகமா தெரியாத விஷயம் இருந்தா டக்குனு நோட் பண்ணுங்க அப்படியே. ரைட். முக்கியம் இந்த ஷோர்ட் நோட்ஸ் முக்கியம். இதெல்லாம் ஷோர்ட் நோட்ஸ் படையாளி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? பாருங்க, முதலாவது 12வது Na2O, அடுத்த P2O5, அடுத்த Al2O3, Cl2O7. இதுல பார்க்க வேண்டியது நம்ம Na2 என்ன முடியாது? சோடியம், அடுத்த பாஸ்பரஸ், அடுத்த அலுமினியம், அடுத்த குளோரின். அதை கவனிச்சிங்கன்னா சரி. மற்ற ஒட்சைடு நாங்கள் இருக்குது. இப்போ சோடியம் எத்தனையாம் கூட்டம் பிள்ளைகள்? முதலாம் கூட்டம். அலுமினியம் எத்தனையாம் கூட்டம்? 3ஆம் கூட்டம். குளோரின் எத்தனையாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். பாஸ்பரஸ் எத்தனையாம் கூட்டம்? 5ஆம் கூட்டம். ஓகே தானே? பாஸ்பரஸ் 2, 8, 5 தானே பிள்ளைகள். இது எழுதி பார்க்க தெரியும். மனதாலேயே நீங்க எத்தனை பார்க்கலாம். இப்போ சோடியத்துக்கு 11 2, 8, 1. அப்போ 1 இறுதி உள்ள 1ஆம் கூட்டம். விஷயம் முடிஞ்சு. அடுத்த அலுமினியம் எத்தனை? 13. அப்போ 2, 8, 3. 3ஆம் கூட்டம். விஷயம் முடிஞ்ச 3ஆம் கூட்டம். அடுத்த பாஸ்பரஸுக்கு 15. அப்போ 2, 8, 5. 5ஆம் கூட்டம். அடுத்த குளோரினுக்கு எத்தனை? 17. 2, 8, 7. 7ஆம் கூட்டம். கூட்டம் தெரிஞ்சு எங்களுக்கு ஒக்சைட் தெரியுமா இல்லையா? முதலாக என்ன புள்ளியல்? அது வந்து என்னது? மூல ஆக்சைடு வெண் மூலம்.
அடுத்த P2O5 என்ன முடியும்? அஞ்சாம் கூட்டம் என்ன முடியும்? அஞ்சாம் கூட்டம் கூட எங்களுக்கு வந்து மென் அமிலம். சரியா, மென் அமிலம், ரைட். அடுத்து வந்து AL2O3 என்ன முடியல்? அது வந்து ஈரியல்பு. சரி, ஈரியல்பு அல்லது நடுநிலை அவுட்சைட். அடுத்த Cl2O7 என்ன முடியல்? ஏழாம் கூட்டம் கூட என்ன முடியல்? வென் அமிலம். ஓகே, இதுல கேட்டிருக்க என்ன முடியல்? எங்களுக்கு வந்து கேட்டிருக்க வந்து எது ஈரியல் உள்ள அவுட்சைட் ஆகும். அப்ப ஈரியலோட எது புள்ளியல் வரும்? AL2O3 அலுமினியம். சரியா, ஓகே. 2016 வந்திருக்கு. அடுத்து வாங்க 21. 21 அதில் கேள்வியில் அதிலேயே மார்க் பண்ண முடியாது. அந்த கேள்வி என்ன2 அதிலேயே பார்க்க இதெல்லாம் மார்க் பண்ணுங்க. முதலாம் கூட்டம் இன்னும் அவுட் சைடு அதில் எழுதி பழகுங்க. அப்போ டக்குனு ஞாபகத்துக்கு வந்துடும். உள்ள அழுதில் மென்மோண்டா வேமோண்டு போடுங்க, மென்மோண்டா மேமோண்டு போடுங்க. ஓகே, ரைட். 21 பாருங்க. பின்வரும் ஒட்சைட்டுகளில் ஒரு மூல ஒட்சைட்டு எது? பாருங்க, பின்வரும் ஒட்சைட்டுகளில் ஒரு மூல ஒட்சைட்டு எது? மூலம் என்ன? மெக்னீசியம் ஒட்சைட். மெக்னீசியத்தினா கூட ரெண்டாம் கூட்டம் இல்ல, ரெண்டாம் கூட்டம் விட அது மூலம். அப்போ முதலாவது வரலாம் போல இருக்கு. அடுத்த ரெண்டாவது AL2O3 நடுநிலை. இப்போ பார்த்தாங்க நடுநிலை, அது மார்க் பண்ணுங்க. நடுநிலை எப்போ வராது. அடுத்த SO2 என்ன முடியல? SO2 ஆறாம் கூட்டம் பாருங்க. பார்த்த முன்களில் என்னது? அது அமிலோட் சைட். ஆறாம் கூட்டம் இல்ல, ஆறாம் கூட்டம் இல்ல, அப்போ அமிலோட் சைட். அதே போடுங்க. அடுத்த SiO2 சிலிக்கனை அவுட்சைட் என்ன முடியாது? அது நாலாம் கூட்டம். சிலிக்கனை என்ன முடியாது? 2, 8, 4 14 தானே. அப்போ நாலாம் கூட்டம். நாலாம் கூட்டம் என்ன முடியாது? மென்னமிலம். இப்போ கேட்டது மூல அவுட்சைட் முதலாவது விட மெக்னீசியம் அவுட்சைட். பாருங்க, இது எத்தனை? 21 2017 2012 16 17 கிட்ட கிட்ட வந்துருக்கு பிள்ளை எல்லாம். முன்னுக்கு இந்த கிளியர் செய்தா எங்களுக்கு ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். ஓகேயா, 21. அடுத்த 23 வாங்க. 23 கூட்டுகளாக வந்து இவ்வளோ பாருங்க. கார்பனீர் ஒட்சைட்டு கந்தகவீர் ஒட்சைட்டு எனும் சேர்வைகள் தொடர்பாக. இப்போ கார்பனீர் ஒட்சைட் CO2, கந்தக ஈரோட்சைட் SO2, கார்பன் ஈரோட்சைட். ரெண்டு ஒட்சைட் நல்லா பிள்ளை, அதான் கார்பன் நீரோட்சைட். SO2 கந்தக ஈரோட்சைட். சரியா, கந்தக ஈரோட்சைட் எனும் சேர்வை தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூட்டுகள். முதல்ல பாருங்க, அச்சேர்வைகள் அமிலோட்சைட்டா. அவங்க பாருறா. இப்போ கார்பன் எத்தனையாம் கூட்டம்? நாலாம் கூட்டம். கந்தகம் எத்தனையாம் கூட்டம்? ஆறாம் கூட்டம். 2, 8, 6 ஆறாம் கூட்டம் கந்தகம். காவன் எத்தனை? காவனுக்கு 2 4 தானே, நாலாம் கூட்டம். அப்ப 4ம் 6ம் எத்தனை பிள்ளைகள்? சரி, 2, 6. ஓ, நாலாம் கூட்டம். நாலாம் கூட்டத்தை பாருங்க. 4ம் அடுத்த 6ம் என்னது? 4 வந்து வெண்ணமிலம், 6 வந்து வெண்ணமிலம். ஆனா அதுல என்ன சொல்லியிருக்கு? அமில ஒட்சைட். அமிலம் ரெண்டு பொதுதானா? வெண்ணமிலம் என்ன பிரிச்சிருக்கு? அமிலம் ரெண்டுமே வரும். அப்ப ரெண்டு என்ன பிள்ளைகள் எங்களுக்கு? அமில ஒட்சைட். அப்ப ஏ கூட்டு என்ன பிள்ளைகள்? ஏ கூட்டு. சரி, இப்படி கூட்டுக்களி வந்தா பிள்ளைகள் இந்த எல்லா கூட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. சரியா, அதுல ஒன்று தெரிஞ்சா கூட நீங்க விடையில ஈஸியா தட்டலாம். பாருங்க, ஏ வந்து சரி. சரியோ, அடுத்த ஏ வந்து சரிண்டா பிள்ளைகள். அதுல முதலாவது விட, ரெண்டாவது விட, மூன்றாவது விட. பாருங்க, நாலாவது விட. முதலாவது ஏ, பி, ரெண்டாவது பாருங்க பி, சி. அடுத்தது சி. அடுத்த ABC, ஏ, பி, சி. அப்ப ஏ சரியா பிள்ளைகள். ரெண்டாவது வருமா? ஏ சரியானது சொல்லி ரெண்டாவது பிசியில் போட்டிருக்கு. அப்ப ரெண்டாவது வராது, அதை வெட்டுங்கோ. ரைட். அடுத்த அச்சேர்வைகள் அறை வெப்ப நிலையில் வாயுக்களாக இருக்கின்றன. சரியா, அச்சேர்வை காமன் சரி வாயு தான் இருக்குது. வழியிலங்களுக்கு வாயுவா தான் அப்படி இருக்கு. என்ன வந்து தலையில விழுது கல்லு மாதிரி. என்ன வலிச்சுவாசம் வழி வருது உங்களுக்கு? மூக்குல இருந்து கல்லுகளை கொட்டுதோ? அப்படி திண்மமா கொட்டுதோ உங்களுக்கு மூக்குல இருந்து வழியால? வலிச்சுவாசத்துல கூட சீட்டு தான் வருது, வாயு தமிழே வருது. சரி, அவ்வளவு SO2 என்னது? அதுவும் வாயுவா தான் இருக்கு. சரியா, பியும் சரி. அப்ப ஏயும் சரி பியும் சரியும் பிள்ளைகள். ஏயும் சரி பியும் சரி. அப்ப மூன்றாவது பாருங்க ஏ, சி. அப்ப இது வராது. ரைட். அடுத்த பாருங்க, அச்சேர்வையில் நிறமற்றவை. எங்க நிறம் தெரியுதா? CO2 வாயு வெளியே வர்ற வெளிச்சுவாசம் வழி இருக்க CO2 நிறம் தெரியுமா? அவங்களுக்கு நிறமே இல்லை, நிறமற்றது. அப்ப இது விட ஏ, பி, சி எல்லாமே சரி. சரி, ஓகே. 23. அடுத்து 31 வாங்க. 31 போலாம். ஓகே பிள்ளைகள், நோட் பண்ண அழிக்க போறோம். முக்கியம் இந்த வெப்சைட் கூட்டம் என்னென்ன கூட்டம் தெரியும் இல்ல? கூட்டம் எழுத ஒர்க்கப்பட சரிதானே? கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஷோர்ட் நோட்ஸ், ரைட். அடுத்தது அணுவன் தெரிய வேணும், இலத்திரனை பொழுது தெரிய வேணும், அதை வச்சு கூட்டமாவதனும் கண்டுபிடிக்க தெரிய வேணும். அதுக்கும் கேள்வி இருக்கு, இப்போ பார்ப்போம். ஓகேயா, நோட் பண்ண அழிக்கிறது.
ரைட், கவனிங்க முடியாது. 32 2023 வந்திருக்கு, கிட்ட கிட்டத்தான் வந்திருக்கா. பின்வரும் இதில் ஒரு அமில ஒட்சைட்டு, ஒரு ஈரியல் ஒட்சைட், ஒரு மூல ஒட்சைட். சரியா? அமிலம். ஓகே தானே? மார்க் பண்ணுங்க. அமிலத்தை மார்க் பண்ணுங்க. அடுத்து ஈரியல், ஈரியல் மார்க் பண்ணுங்க. கடையில மார்க் பண்ணி பழகுங்க புள்ளிகள். நிறைய அவதான புள்ளிகளை தவிர்க்கலாம். அடுத்தது மூல ஒட்சைட், மூலம். சரிதானே? மூலம். பாருங்க, முதலாவது SO3, SO3. அடுத்த Al2O3. அடுத்த SiO2. ஓகே தானே? வேலை சில விடையில தட்டலாம் நீங்க ஈஸியா. 2 3 4. சரியா? விடையில பாருங்க. ஒரு அமில ஒட்சைட், அடுத்த ஈரியல் ஒட்சைட், அடுத்த மூல ஒட்சைட். ஈரியல் வேணா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் முடியல, இந்த Al2O3 ஞாபகம் வரும். ஓமா இல்லையா? ஈரியல் பண்றது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் இந்த Al2O3. ஏற்கனவே ஒட்சைடுகளிலும் வந்துட்டு இது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். ரைட்? அப்ப அலுமினியம் ஒட்சைட் வந்து ஈரியல்னா நடுவுல இருக்கணும், நடுவுல இருக்கணும். அப்ப பாருங்க, முதலாவது விடையில நடுவுல இருக்குது, ரெண்டாவது விடையில நடுவுல இருக்கு. சரியா? மூன்றாவது விடையில பாருங்க, Al2O3 எங்க இருக்குதா? Al2O3 இருக்கா? பாருங்க. இல்ல. வேற எதுவும் இருக்கா? அலுமினியம் ஒட்சைடு போல வேற எதுவும் இருக்கா? மூணாம் கூட்டம் வரணும். மூணாம் கூட்டம் வர இல்ல. அப்ப மூணாவது விட இல்ல. கட்டுங்க. அடுத்து பாருங்க, நாலாவது விடையில Al2O3 கடைசியில வந்திருக்கு, அதாவது மூணு ஒட்சைடு வருமா? அதுவும் வராது. ரெண்டு விடையும் தட்டிடலாம். இல்லைங்களா? நாலு விடையும் பார்த்தோன்னு இருக்குது, டக்குனு முடிஞ்ச அளவு தட்டிடும். அப்ப இனி மிச்சம் இருக்குது முதலாவது ரெண்டாவது. சரியா? முதலாவது பாருங்க பிள்ளைகள், அமில ஒட்சைட். முதல்ல கந்தகம், கந்தகம் இருக்கு பாருங்க. ரைட், கந்தகம். இப்போ கந்தகம் என்ன ஒட்சைட்? முதலாளையும் பாருங்க, முதலாவது SO3 தான். நான் அஞ்சு பாருங்க, இதை பார்க்கறது இல்லை. ஏன் முதலாளையும் பாருங்க, இதுல ரெண்டாவதையும் SO3 தான் இருக்குது. அடுத்தது Al2O3 தான் இருக்குது. அடுத்தது மெக்னீசியம் ஒட்சைட் வருது, மெக்னீசிய ஒட்சைட் வருது. அப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் புள்ளியல், மெக்னீசியம் என்ன புள்ளியல்? ஒரு மூல ஒட்சைட். ஏன் ரெண்டாம் கூட்டம் மூலம். கந்தம், சிலிக்கன் எத்தனை புள்ளியல்? சிலிக்கன் வந்து எத்தனை உங்களுக்கு? நாலாம் கூட்டம். நாலாம் கூட்டம் என்னது? அது வந்து அமில ஒட்சைட். சரி, எங்களுக்கு கேட்டது என்னது? மூலம். அப்ப எது புள்ளியல் விட? ரெண்டாவது விட. விளங்குதா? இப்ப இப்படி அது தட்ட வேணும். இந்த விட வராண்டா அப்படியே இப்படி ஃபுல்லா வெட்டியே விட்டுருங்க டக்குண்டு. ஏன்னா எங்க கண் பார்க்கும். இப்ப வெட்டி போட்டு அதை விராண்டு போட்டு அப்புறம் திருப்பி போய் நோண்டி கொண்டிக்கிறீங்களே, இது வருமோ? வருமோ? சில சந்தேகம் பிடிச்சாங்களுக்கு சரியாதான் விடைய போட்டிருக்கும். பிறகு வெட்டி போட்டு பிள்ளையான விடைய போட்டு வந்துட்டு சிக் என்ற சந்தேக புத்தியால இந்த எக்ஸாமையும் விட்டு போட்டேன். சரியான விடைய தான் நான் போட்டேன். நான் அவசரப்பட்டு மாறி போட்டேன். இப்படி இருக்கா நிறைய பேர். சரியான எல்லாம் போடுவாங்க பிள்ளையர். பிறகு கொடுக்குற நேரத்துல ஒரு சந்தேகம் வந்துடும். யாருக்கும் கடை ரெண்டுலாம் மாத்தி 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 போட்டு வர பேப்பர்ல உள்ள விடைய இருக்கு, அங்க கொடுத்ததுல ஒரு விடைய இருக்கு. பார்த்துட்டாங்க. விளங்க சொல்றேன். இதெல்லாம் கவனமா இருக்கும். அதுதான் வெட்டி விட்டீங்கண்டா அதன் அர்த்தம் 100% அது பிள்ளை என்ற அர்த்தம். அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வெட்டி போட்டு இது பிள்ளையோ சரியோ யோசிக்க கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாலு விடையை பார்க்க விட கொஞ்சம் ரெண்டு விடையில ஃபோக்கஸ் பண்ணிங்க, ஈஸியா இருக்குது. அப்படி சில விளங்குதா? ரைட்டா? ரைட். 32 சரி தானே? ஓகேயா? 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 இப்ப பாருங்க பிள்ளைகள், நீ பாத்தீங்கன்னா பாருங்க, 2011 12 16 17 18 23 இப்போ கிட்டத்தட்ட ஆண்டுல வந்தது. கேள்வி மாடல் மாறி இருக்கு, அந்த கேட்கிற விதம் மாறி இருக்கு, ஆனா விஷயம் மாறி இருக்கோ? அதே தியரி தான், அதே விஷயம் தான். சொல்ல விளங்குதா? அப்ப இதே இதுக்குள்ள கேள்வி வந்தா பிள்ளைகள் இப்படி இதை வச்சுதான் கேட்பாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் நீங்க செஞ்சுட்டு போலாம். அதுக்கு இந்த கேள்வி செய்து பழக வேணும். இப்ப நம்பிக்கை வருதா பிள்ளைகள்? இதுக்கு தான் பாஸ் பேப்பர் செய்வோம்ன்றது. செஞ்சாதான் இப்படி இப்படி கேள்விகள் கேட்கறாங்க, என்ன மாதிரி வருது, எப்படி நாங்க ஆன்சர் பண்ணணும், எப்படி நாங்க யோசிக்க வேணும், எப்படி எங்களை வந்து எப்படி எங்களை அப்படியே சுத்த வைக்கிறாங்க. விளங்குதா? எப்படி எங்களை வந்து எங்களை ஒரு ஜோக்கராக மாத்திடுவாங்க உங்களுக்கு. சில கேள்வி சிம்பிளா கேட்டிருப்போம், நாங்க அதை யோசிச்சு இருப்போம். இப்ப 8 காலுக்கு எத்தனை பூச்சி? சாரி, பாரு, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? யோசிப்பாங்க, 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலா இருக்கும்? இதுதான் கேள்வி. MC கேள்வி இப்படிதான். அட 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்டா? 8 கால் நாளா? சொல்ல விளங்குதா? அந்த கேள்விகளே இப்படி இருக்கும் போல. சரி, கடையில் போய் 10 ரூபா பேக் என்ன விலை? விளங்குதா? இந்த 1000 ரூபா மாப்பட்டி என்ன விலை? விளங்குதா சொல்றேன்? எப்படிங்க சொல்ல விளங்குதா? 10 ரூபாய்க்கு 10 ரூபா தானடா. 1000 ரூபா மாப்பட்டி 1000 ரூபா தானே. சொல்ல விளங்குதா? பகடியில இப்படிதான் MC கேள்வி உங்களுக்கு வருது. யோசிச்சு ஒன்று இருக்கீங்க, பெருசா யோசிக்கிறது. அது சிம்பிளா அப்படியே இருக்கு. விளங்குதா? அப்ப அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? கேள்வியில் செய்ய வைக்கலாம், அது தெரிய வரும்.
எம்சிக்கு தாராளமாக செய்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி பிள்ளை. அந்த செகண்ட் மாட்டெல்லாம் உங்களுக்கு அது எப்படி கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன விட எழுதணும், எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறக்கேற்ற மாதிரி அளவா எழுத வேணும், அடுத்த செகண்ட் மாட்டுக்கு எப்படி விட எழுத வேணும், அந்த மெத்தட் படிச்சா சரி. எதுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா இப்போ எம்சிக்கு விட வந்தா சரி பிள்ளை. செகண்ட் மாட்டு தான் எப்படி எப்படி மார்க்ஸ் எழுதுனா செகண்ட் மாட்டும் செய்வேன். எம்சிக்கு செகண்ட் மார்க் சகலம் தான், எல்லாம் தான் பேரும். நீ எம்சிக்கு மட்டும் வதைகிறது எல்லாம் தான். முதல்ல எம்சிக்கு தான் எடுக்கேன்னா அப்ப பாடம் எல்லாம் எம்சிக்கு தான் தியரி நம்மளே காய்ச்சி கொண்டு போகலாம் முடியாது, எல்லா டாப்பிக்கும் காய்ச்சி கொண்டு வரும். சரியா? ஓகே, ரைட். ஓகேயா? அப்போ ஆக்சைடு ஓகே, ரைட். அடுத்த பார்ப்போம் சமதானிகளை பற்றி பார்ப்போம். ஓகேயா? சமதானிகள் கொஞ்சம் கவனிக்க முக்கியமான பகுதி சமதானிகளா, விடைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். சமதானிகள் கவனிங்கோ, சமதானிகள். ஓகேயா? சமதானிகள்டா ஒரே செட்டும் வேறுபட்ட துணிவன். குறியீடு தெரிஞ்சுக்கணும். செட் என்ன? அணுவன். ஏன்னு தெளிவன் குறியீடு பழக்கத்துக்காக எழுதுறோம். அப்ப வேறுபட்ட, சரியா, ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவண்ணையும் கூட தான் முடியாது சமதானிகள் சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுக்கு பிரதான பாக்குறோம் நாங்க ஐதரசன் சமதானியை தான் பாக்குறது. H11, H12, H13. சரியா? ஐதரசன் சமதானிகள், ரைட். இப்ப இது வந்து மூன்று சமதானிக்கும் முதல்ல மூன்று விதமான பேர் இருக்கு. பாருங்க, இங்க பாருங்க, இதுல பாருங்க, அணுவன் ஒன்று ஒன்று ஒன்று, அணுவன் சமனா இருக்குதா? மேல பாருங்க, திணிவன் ஒன்று ரெண்டு மூன்று. அப்ப திணிவன் மாறுபடுதா? இதைத்தான் சொல்றேன், என்னது சமதானிகள் சொல்றது. என்னது? சமதானிகள். ஓகே, ஒரே கவனிங்க, விளங்கப்படுது இந்த கவனிங்க, எழுதி இப்ப எங்க போற கவனிங்க, ரைட். சரியோ? அப்ப வேறுபட்ட திணிவன் இருக்க வேண்டும், சரிதானே? ரைட். அப்ப திணிவன் வேறுபடுதுன்னா உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளை. அணுவன் சமன் தானே. இப்போ திணிவன் சமன் என்னது? புரோத்திரம் பிளஸ் நியூத்திரன் எண்ணிக்கை. ஓகே தானே? அப்ப திணிவன் மாறுபடுதுன்னா அப்படி எந்த உபதனிக்க மாறும்? நியூத்திரன் தான் மாறும். சரியா? பிஞ்ச பாருங்க, ஒன்று ஒன்று கழிச்சா எவ்வளவு? இங்க என் சமன் 0. 2 ஒன்று கழிச்சா எவ்வளவு? என் சமன் 2 என்ன, ரைட். 3 ஒன்று கழிச்சா எவ்வளவு? என் சமன் 3. இப்படிதான் கழிக்கணும், கவனம். சரிதானே? எடுத்து கேட்கீங்களா? கவனம். டேய், 2 ஒன்று கழிச்சா எவ்வளோ? 1. 3 ஒன்று கழிச்சா 2. அப்ப இங்க பாருங்க, இங்க 0 வருது, இங்க 1 வருது, இங்க 2 வருது. ஓகே தானே? அப்ப நியூத்திரன் எண்ணிக்கை மாறுது பிள்ளைல. அப்ப சமதானியன் வடிவம் வரைக்குல நியூத்திரன் எண்ணிக்கை மாறுது, விளங்குதா? அப்ப அதுக்காக தான் நாங்க அணுவண்ணா யார் எடுத்தினாங்க? புரோத்தனை எடுத்தினாங்க. ஏன்னா அணுவண்ணா புரோத்தனை எடுத்ததுக்கான புரோத்தனை போ மாறா பிள்ளை எண்ணிக்கை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாறாது. சமதானியா வந்தாலும் மாறாது, அயனா வந்தாலும் மாறாது. அயன் வடிவத்துல யார் மாறினது? இலத்திரன். அது நாங்க தனியா பார்ப்போம். சமதானிய வடிவத்துல யார் மாறுறது? நியூத்திரன். கருவுக்குள்ளே இருக்கு புரோத்தனை. நான் மாற மாட்டேன் புரோத்தனை அப்படியே இருக்கும். சமதானியாண்டு விரைக்கல இல்லாட்ட காட்டி விடுங்க. இங்க 0, இங்க 1, இங்க 2. விஷயம் விளங்குதா? ரைட். அப்ப இங்க பாருங்க, இந்த சமதானிய மூன்றுக்கும் விசேடமான பேர் இருக்கு பிள்ளை. சரி, தனித்துவமான பேர் இருக்கு. இதுக்கு முதலாவது சொல்லுவோம் வந்து புரோத்தியம். சரியா? அடுத்தது வந்து தூத்தேரியம். அடுத்தது வந்து திருத்தியம். ஓகேயா? புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம் பேர்ல தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க சுருக்குமா குழப்பம் வரும்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புதூதி. என்னது? புதூதி. இந்த ஓர்டர் முக்கியம். ஏன்னா இங்க பாருங்க, புதூதி என்ன H11 வரும்போது அப்படி கேட்பா முடியாது. தனி இந்த H11 தந்து போட்டு இது என்ன சமானின்னு கேட்பா. ஐதரசன் சமானியில என்ன வகை? புரோத்தியம் தெரியும். H12 தந்து போட்டு என்ன கேட்பான்? தூத்தேரியம். H13 தந்துட்டு என்ன கேட்பான்? திருத்தியம் சொல்ல தெரியும். சும்மா ஐதரசன் சமானி சொல்லிடலாம், அந்த பேரை தெரியும். அப்ப புதூதி ஓர்டர்ண்டா இது 1, அது 2 2, அடுத்தது 3 2 வரும். ஓகே தானே? வாங்குதா? அவதான் புது ஊதியன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளு. நானும் படிக்க குழப்பம் தான்டா, அப்ப நான் இப்படித்தான் ஞாபகம் வச்சிருந்தேன். இந்த வரைக்கும் மறக்கல. இதை விட சொல்கிறேன்டா, எங்க பிச்சு கொண்டு தான் போகணும். சொல்லுங்க. அப்ப புது ஊதியன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 1 2 3 ஓடல வரும். ஓகே தானே? ரைட். இப்ப பாருங்க, அப்படி கேள்விக்கு வாங்கோ. எத்தனை கேள்வி என்றால் 4வது கேள்வி. 4வது கேள்வி. 4வது கேள்வி வாங்கோ. 2010. சரியா? பாருங்க, ஐதரசன் மூலகத்தின் மிகவும் அதிக அளவில் உள்ள சமதானி யாது? சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியல, இந்த புரோத்தியம் தான் முடியல ஐதரசன் இதுல வந்து அதிகமாக காணப்படுற சமதானிகள். சரியா? நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். கமலா என்ன முடியல்? என்னது? புரோத்தியம். 2வது பாருங்க, என்னது? அதை பேரை போடுங்க. 2வது தூத்தேரியம். ஏன் 10 இருக்கு மேல. அடுத்த 3வது என்னது? திருத்தியம். 4வது அப்படி இல்லையா? H14 இல்ல, அது 4 விடைக்காக தந்திருக்கான். இப்போ சில பேர் யோசிப்பாங்க, H14 இது நாம படிக்காத லிஸ்ட்லயே இல்லையே, அடிச்சு விடுவோம். இப்படிதான் யோசிக்க 4 ஒன்று அடிக்கல. ஆ, சரியா?
ஓகேயா? ஓகே, அவ்வளோ நம்ம வந்துருக்கு. இப்போ இந்த டொப்பிக்கல் மாறி வரும் இல்லையா? இப்போ ஆக்சைடுகள் கேள்வி வந்தால் சில சமானிகளுக்கு வராது. அப்படி மாறி மாறி ஏதோ ஒரு இந்த மூன்றாம் இட டொப்பிகளுக்கு ஏதாவது ஒருக்குள்ள கேள்வி வந்தோடே இருக்க முடியாது. மூன்றாம் இடம் நிச்சயம் 100% கேள்வி வரும். ஃபைனல் பேப்பர்ல கேள்வி இருக்கும். ஒரு கேள்வியும் 2 கேள்வியும் சில 3 கேள்வியும் பெறலாம், சில 4 கேள்வியும் பெறலாம். ஸோ தவிர்க்கலாம், பாடம் கவனம். ஓகேயா? அப்போ இது புது உதவி வந்து 5 சதமானி புள்ளிகள். இதை விட குளோரின் சமானியம் இருக்கு புள்ளிகள். குளோரினுக்கு 17, இது 35. குளோரினுக்கு 17, 37. சரியா? இதுல வந்து இது வந்து 75 வீதமும் கேட்பாங்க, இதுவும் கேட்பாங்க. இது வந்து 25 வீதமும் காணப்படும். ஓகேயா? குறிச்சு கொடுங்க சமானிகள். இவ்வளவு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, அப்படியே அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது சமதானியண்டா கொஞ்சம் பேர் சமதானியண்டா என்ன? ஒரே அணுவனையும் ஒரு இடத்துல கொண்டது. அதுக்கு உதாரணம் ஐதச சமானிகள். அதுல 3 பிரிவு இருக்கு. புரோத்தியம், தூத்தியம், திருத்தியம். அதனுடைய விசையோட பேர். அப்ப 1 2 3 அந்த ஓர்டர்ல போ. சரியா? அடுத்த குளோரினுக்கு சமானம் இருக்கு. அதுல வந்து 17 35ன்றது 75 வீதம் அதிகமா இருக்கு. 37ன்றது 25 வீதம் தான் இருக்கு. இதுவும் கேட்பாங்க. சரியா? இதை தாண்டி புள்ளிகள் காவனுக்கு சமானி இருக்கு, ஒட்சனுக்கு சமானி இருக்கு, கந்தகத்துக்கும் சமானிகள் இருக்கு. சரிதானே? அடுத்தது கேட்பாங்க புள்ளிகள். இப்ப இருங்கோ, இதுல நியூத்திரம் வந்து பூச்சியம் புள்ளிகள். சரியா? அப்ப எல்லா அணுக்கள்லையும் நியூத்திரன் எண்ணிக்கை காணப்படும் சொல்லி சொன்னா அந்த கூட்டு சரியா இருக்கும் அவளு. சரியா இருக்கு. அதே சஞ்சமான புரோத்தியத்துல நியூத்திரன் பூச்சியமா வருது. இதுல எப்படி கேட்கலாம் முடியாது? அணுவெண்ணும் நியூத்திரன் எண்ணிக்கையும் சமனா இருக்கிற ஐதசமானி எது சொல்லுங்க பாப்போம். அணு எண்ணும் நியூத்திரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கிற சமானி என்றா இது அணுவன் எத்தனை உண்டு. அப்ப ஒன்று வாரது எங்க நியூத்திரன் எண்ணிக்கை எங்க எத்தனை தூ தெரியும். அணுவண்ணை விட கூடுதலா இருக்கிற நியூத்திரன் எண்ணிக்கை எது? அணுவனோட கூடவா இருக்குது திருத்தியம். ஒன்றை விட எத்தனை 2ல இருக்கு நியூத்திரன் எண்ணிக்கை. அணுவனோட குறைவா இருக்குது 1, இங்க பூஜ்ஜியம். விளங்குதா? இப்படிதான் நம்மளே மாத்தி மாத்தி கேள்வியில கேட்பாங்க. தியரி விளங்க கிளியரா 100% இருந்தா எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியா என்ன செய்யலாம், செய்துட்டு வரலாம். தியரி கிளியர் இல்லைண்டா நீங்க எப்படி இங்கிலீஷ் செய்யலாம். அப்படியே எந்த பாடத்துல தியரியை கிளியரா படிச்சுக்கொள்ளுங்க. ஆனா வந்து தியரி படிக்க 100% கிளியர் ஆக முடியாது. அதை படிச்சு அதுக்குள்ள கேள்வி செய்துட்டு வரைக்கல தான் அது வந்து 100% கிளியர் ஆகும். அது பொறுமையா படிக்கணும். படிச்சு போட்டு கேள்வி செய்து பாருங்க. இப்ப எல்லா படத்தையும் பாஸ் செய்ய தொடங்கிருங்க. காலம் டக்குன்னு ஓடிடும். சரிதானே? ரைட். ஓகேயா? ரைட். 6வது கழிக்கு வாங்க. 6வது கழி. கழி இலக்கம் 6. கழியில பாருங்க முடியாது கவனிங்க. கழியில பாருங்க. ஒரு குறித்த மூல அணுவில் இலத்திரங்கள் நிறைந்திருக்கும் சக்தி மட்ட எண்ணிக்கை 4 ஆகும். சரியோ? ரைட். 4 மார்க் பண்ணுங்க. 6வது கழியில 4 ஆகும். சக்தி மட்டம் 4 முடியாது. சக்தி மட்டம் 4. சரி, அப்ப எத்தனை 1 2 3 4 சக்தி மட்டங்கள். ஓகே தானே? சரியா? ரைட். அதில் மிக புறத்தே உள்ள சக்தி மட்டத்தில் 2 இலத்திரங்கள் உள்ளதா. அப்ப மிக புறத்தே கடைசியில வந்து 2 இலத்திரம் இருக்கு. 2E இருக்கு. ஓகே தானே? அம்மூலத்தின் ஆவர்த்தனமும் கூட்டமும் முறையே இப்பதான் சொல்லி தந்தான். என்ன கேட்டுக்கான்? ஆவர்த்தனமும் கூட்டமும். சரியா? முறையே கேட்டான். அந்த ஒரு கேட்டுக்கான். அப்ப உங்களுக்கு தெரியும் இறுதி ஓட்டுல 2 இருந்தா பிள்ளைகள் முன்னுக்கு நிரம்பித்தான் இறுதி ஓட்டுக்கு வந்திருக்கும். அதே முதலாம் மேசை ஆக்கள் இருந்தா தான் அப்படி அடுத்தடுத்த 4ஆம் மேசை போயிருப்பாங்க. அப்ப முதலாம் மேசையில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நிச்சயமா தெரியும் 2 எத்தனை இருந்திருப்பாங்க. ஓகே தானே? ரைட். அடுத்த எத்தனை இருந்திருப்பாங்க? 8. அடுத்த எத்தனை? 8. ஏன் இது ஃபுல்லானபடியா தான் 8 பேர் வந்தோடய அங்க மிச்சம் போயிருக்கு. ரைட். அப்ப எத்தனை 2 8 8 2. அது 22 தான் போட்டிருக்கேன். போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அப்ப இறுதியா உள்ள 2 இருந்தா எத்தனை கூட்டம் முடியாது? 2ஆம் கூட்டம். ஓகே தானே? இவ்வளவு சிம்பிளான விஷயம். இலத்திரவு பிள்ளைக்கு எழுத தெரிஞ்சா இறுதி உள்ள இலத்திரனிக்கா என்னது கூட்டத்தை தரும். 2 இலத்திரம் இருந்தா 2ஆம் கூட்டம். அடுத்து எத்தனை சத்தியமடம் இருக்குது? 4 இருக்கு. அப்ப எத்தனை ஆவர்த்தம்? 4ஆம் ஆவர்த்தம். இந்த உடல இருக்கணும். மாறி இப்படி இருந்தா அந்த வழியே போட்டுறாதீங்க. அது பிள்ளையாக இருக்கு. ஏன் ஆவர்த்தனம் அடுத்த கூட்டம் வந்து கேட்டிருக்கான். ஓகே தானே? கூட்டம் ரோம இலக்கத்துல இருக்கணும் முடியாது. ரைட். பாருங்க. 6வது பாருங்க. ஆவர்த்தனம் கூட்டம் முதலாவது 2,2 வராது. 2,4 பாருங்க. 2ஆம் ஆவர்த்தனம் எத்தனை? 4ஆம் கூட்டமா. சரியோ? பாருங்க. நீங்க கவனமா இருக்கணும். அடுத்த பாருங்க. 4,2. 4,2 சரி. சரி, அடுத்த பாருங்க. 4,4 போட்டுருக்கு. சரியோ? கவனமா இருக்கணும். இதை விட 4,2.
பாத்தீங்களோ? இப்படி தெரியல சில முன்னுக்கு இப்படி போட்டுருவான் 2 4 அப்ப 2ஆம் கூட்டம் 4வது வரும் தானே. இது ஓர்டர் மாறி இருக்கு. அந்த முறையென்ற வசனத்தையும் மார்க் பண்ணுங்க அப்படியே. சரியா? முறையென்ற வசனத்தையும் மார்க் பண்ணுங்க. ரைட். ரைட். இது வந்து சக்தி மட்டம் தான் வேணும். சக்தி மட்டம் இல்ல பிள்ளைகள். இந்த இலத்திரன் இருக்கு தானே, இந்த இலத்திரங்க வந்து விளையாடோட கருவு வழியில இருக்க சக்தி மட்டங்களை ஓடிக்கொண்டு இருக்கும். சரியா? அப்ப அந்த இலத்திரன பயண பாதைத்தான் சொல்லுவோம், என்னது சக்தி மட்டம்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வாகனங்கள் போறது பாதைக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு ரோடுன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி இன்ன வீதி என்று 4 5 பேர் சொல்லுவீங்க. அது இன்ன ரோடு, இன்ன ஒழுங்க, இன்ன வேறு நிறைய சொல்லுவீங்க. தானே? அதே மாதிரி தமிழே இலத்திரண்ட பயண பாதைக்கு பேரான என்னது? சக்தி மட்டங்கள். என்னது? சக்தி மட்டம் அல்லது சக்தி படி. இதுக்கு நிறைய பேர் இருக்கு முடியாது. சக்தி படி, சக்தி மட்டம், ஓடு, ஒழுக்கு, ஓபிட்டல். சரியா? அடுத்த மண்டிலங்கள். விளங்குதா? 2 4 6 பேர் இருக்கு முடியும். விளங்க சொல்றேன். இது எல்லாமே இந்த சக்தி மட்டத்துல மறு பேர். இப்ப உங்களுக்கு வீட்டுல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல ஒரு பேர், இப்படி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆள் ஒன்றுதான். விளங்குது? அப்ப இலத்திரண்ட பயணப்பாதான் பிள்ளைகள் சக்தி மட்டம், சக்தி படி, ஓடு, ஒழுக்கு, ஓபிட்டல் வந்து இங்கிலீஷ்ல சொல்றது ஓபிட்டல். அடுத்த மண்டிலங்கள். மண்டலங்கள் சொல்லுவோம்ல, இந்த படைமண்டலம் வளிமண்டலம் இருக்குல்ல, மண்டலங்கள். அப்படியே சக்தி மட்டத்தை மண்டலங்கள்னு சொல்லலாம். சரியா? அப்ப அதையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இலத்திரண்ட பயணப்பாதை இதுதான் பேர். எல்லாமே ஒரே ஆள் தான். சரியோ? சில வழியில் கேள்விப்பா, பின்வரும் அணுக்களின் சக்தி மட்டங்களை இலத்திரன் எண்ணிக்கை செய்வீங்க. பின்வரும் அணுக்களின் ஓபிட்டல்களில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தாண்டா சிரிச்சு போட்டு வரும். சார் சத்தியம் விசார ஒழுக்கு படிச்சா ஓபிட்டல் புதுசா சொல்றாங்க. மறு பேர் தெரிஞ்சிருக்க வேணும் முடியல. கவனமா செய்யற வேலையில மார்க் பண்ணி வைங்க. ஓகேயா? அடுத்த 9வது வாங்க. 9வது கேள்வி. 9வது கேள்வி. 9வது கேள்வி. 9 வாங்க. வையின் இலத்திரனை யாது? சரி, அப்படியே பாருங்க. வைக்கு தந்திருக்காங்க பாருங்க. ஆவத்திரம் எத்தனை? 3 கூட்டம் வந்து 6. கவனிங்க. சரி, அப்ப இலத்தினை போயிட்டு கூட்டம் ஆவர்த்தனம் கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல பார்க்க தெரியும் உங்களுக்கு. சரியா? பாருங்க, வைக்கு வந்து 3ஆம் ஆவர்த்தனம் 6ஆம் கூட்டம் தந்திருக்காங்க. கேட்டது வையின் இலத்தினை தான். சரி, நாங்க அதை வச்சு பார்ப்போம். கவனிங்க. 6ஆம் கூட்டம்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளை, உங்களுக்கு தெரியும் இறுதியோட்டுல இருக்கிற இலத்திரனுக்கு தான் கூட்டத்தை தாருது. அப்ப 6 இறுதியோட்டுல எத்தனை இருந்திருக்கும்? இலத்திரன் 6 இலத்திரன் இருந்திருக்கும். சரிதானே? அடுத்தது 3ஆம் ஆவர்த்தனம் உங்களுக்கு தெரியும். ஆவர்த்தனம் என்னது தரும்? சக்தி மட்டங்கள், அந்த ஓடுகளோட எண்ணிக்கையை தரும். குழந்தை விஷயம் இது உறுதியா தெரிஞ்சிருக்க வேணும். தியரி கிளியரா பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்க வேணும். அதுல குழப்பம் வரக்கூடாது. தியரி குழம்புனா விட குழம்பு தாடா. டேய், இறுதி ஒரு ஏகத்துல நிக்க கூட்டத்தை தருமா ஆபத்து தருமானு யோசிச்சோன்னு நீண்டா விட போடுவியா? உடலானே தெளிவா இருக்கணும். அப்ப இறுதி ஒரு இல்லத்துல நிக்க கூட்டத்தை தரும், சக்தி மட்டம் நீங்க என்னது தரும்? ஆவர்த்தனத்தை தரும். அப்ப ஆவர்த்தனம் 3 அப்படி எத்தனையா சக்தி மட்டம் இருந்திருக்கும்? 3ஆம் சக்தி மட்டம் இருக்கும். இப்போ 3 உனக்கு 2 உண்டு. 9வது 2 இருந்திருக்கும். அடுத்தது 8 இருந்திருக்கும். அப்ப 2,6. சரி, 2,8,6. ஓகேயா? இதுக்கு பாருங்க, அப்படியே 2,8,6 எத்தனை விட? 4வது விட. ஓகேயா? 4வது விட. ஓகேயா? சரி, அப்படியே. ஓகேயா? இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இப்படி 3ஆம் பாடத்துல அதையும் பார்க்க வேணும். நாளைக்கு வந்து பிசிக்ஸ் செக்ஷன், நேர் ஓட்டி இயக்கங்கள், பகுதிகள் இருக்கு தானே, அந்த செக்ஷன் நாளைக்கு தொடங்கப்படும். சரி, அப்படியே. அப்போ ஒரு வகை கெமிஸ்ட்ரி, ஒரு வகை பிசிக்ஸ், அப்படி எல்லாமே நல்லா போக முடியும். சரி, வளர்ந்தா முடியும். இப்படியே ஒவ்வொரு தியரியும் கதைச்சு ஒரு வழியில் விளக்கம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதையும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் திருப்பி சொல்லிக் கொண்டு தான் போகும். சொல்லிக்க நீங்க தேவையானாலும் நம்ம பண்ணிக்கொள்ளலாம். அவளும் கவனிச்சா விஷயம் விளங்கிடும். கேள்வியையும் பாருங்க, கையோட உடனோட கேள்வியும் பார்க்கலாம். பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் எப்படி கேள்வி வருது, என்னென்ன விஷயம். அவங்க படிச்ச விஷயங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா விஷயமும் தெரியும். சரி, அப்படியே ஒவ்வொரு விஷயமும் போயிட்டா போய் கொண்டு முடியாது. ஒழுங்கா கிளாஸ்ல தவற விடாங்க. தவற விட்டாலும் ரெக்கார்டிங் தருவன், ரெக்கார்டிங்ல பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. சேர்த்து வைக்க வேணாம், உடனே கிளியர் பண்ணி கொள்ளுங்க முடியும். சரி, ஓகே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.